இன்றைக்கி நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசால் தூள், கொஞ்சமாக தனியா பவுடர். தனியா பவுடர் நீங்கள் பவுடர் அரைக்கிறப்ப போதும்னு நினச்சிங்கன்னா அதோட விட்டுருங்க. பெப்பர் பவுடர் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. இது நான் டயட் இருக்கிறவங்களுக்காக செஞ்சுருக்கேன். அதனால் அதிகமாக எண்ணெய் ஊற்ற முடியாதுங்கிறனால இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சு செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா அதை பெசரி விட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ செட்டிநாடு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு மிளகாய் காரமாக இருக்குங்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆற விட்டு நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரிச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. இதனோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மசாலா அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சுங்க. இந்தளவுக்கு கொரன்னு இருந்தால் போதும். இப்போ வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதனோட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக மட்டும்தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ ஒரு சட்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. நான் டயட் இருக்கிறவங்களுக்காக செய்கிறதுனால 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீல வாக்கில் அரிஞ்சு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்குங்க. வணங்கினதுக்கப்புறமா இதனோட மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு தேவை இல்லாததுனால நான் விட்டுட்டேன். நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலாவில் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வைங்க. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரணும். அதனால் நம்ம சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா லைட்டாக தண்ணி விட்டு வருங்க சிக்கனில். அந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் விழுது இதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சிக்கனோட நல்லா அந்த மசாலா கோட் ஆகிடணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜார் கழுவியே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும், அதனால் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த செட்டிநாடு மசாலா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டோடு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் டயட் இருக்காங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் சிக்கன் செஞ்சு கொடுங்க. நார்மலாக செய்கிறவங்க ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு திக்கான, அதுவும் இல்லாத டேஸ்டியான சிக்கன் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட் இந்த கிரேவியில் இறங்கி நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா தண்ணி விட்டு வரும்னு, சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். செட்டிநாடு மசாலாவுக்கே உண்டான ஃப்ளேவரோட டெம்டிங்கான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எது செய்கிறீங்களோ அதோடு வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிக்கன் பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.